சர்வ் ப்ரௌனி குக்கீஸ் அப்படின்னு தான் செஞ்சேன். ஆனால் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, ஒருத்தவங்களாட்டி எப்படி சாப்பிட முடியும், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒன்றே ஒன்று செஞ்சேன். ஆனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் செஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒன்று செஞ்சுக்கோங்க, ஏன்னா யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நட்டல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ஒரே ஒரு டீஸ்பூன் நட்டல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். அப்படி உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிராமில் தான் வேணும் அப்படின்னா கீழே கேப்ஷனில் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு அது கூட கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ராப் வெனிலா எசன்ஸ், ஒரே ஒரு பிஞ்ச் காஃபி பவுடர் சேர்த்து மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் பாதி டோவை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நட்டலா அதை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள டோவையும் அந்த நட்டலாவை கவர் பண்ணுற மாதிரி மூடிட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஒன்றில் 10 நிமிஷம் வச்சு எடுத்தேன். அப்படியே அந்த ஷைனி டாப்போடு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அது சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக தான் இருக்கும். உங்களை கொஞ்சம் டெம்ப்ட் பண்ண தானே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புவீங்க. அதுக்காக மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நட்டலா ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டேன். அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த குக்கி உள்ள வச்சோம்னா நட்டலா அதுவும் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 2ஆக ட்ரை பண்ணுங்கள், யாரும் உங்கள் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்.